கைஸ், நான் இன்னைக்கு ஒரு பியூட்டிஃபுல்லாக வில்லேஜ் சிட்டியை வரைய போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இதில் நான் ட்ராயிங் நோட் ஒரு பேஜ் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு அந்த ட்ரீயை வரைஞ்சிடணும். கைஸ், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம சேனலில் 50 நன்மை போகுது. ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்களுக்கு வரையணும் ஆசை இருந்துச்சுன்னா வில்லேஜ் சீனரியை என்ன பார்த்து வரைஞ்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பிரான்ச்சை வரைஞ்சிடலாம். அப்புறமா அந்த ட்ரங்கை வரைஞ்சிடலாம். இந்த மாதிரி ட்ரையாங்கிள் போட்டுக்கிட்டு கைஸ் கொஞ்ச நேரம் முடிச்சிடலாம். முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு கிணறு வரைக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 லைனை போட்டுக்கலாம். அப்படியே ஒரு ஓவல் ஷேப்பை போட்டுக்கிட்டு ஈஸியாக இங்கே ஒரு கிணறு ரெடி ஆகிடும் கொஞ்ச நேரத்தில். அதுமா ரெண்டு இன்னுமே லைனு சைடில் இன்னும் கொஞ்சம் பெருசாக. அப்படின்னா நடுவில் ஒரு கேப் விட்டுக்கணும். லைட்டாக தான் வரையணும் முதல்ல. அதுக்கப்புறம் டார்க் லைன் இருக்கணும். ஏன்னா முதல்ல லைட்டாக வரைஞ்சிட்டா அப்படி ஈஸியாக எரேஸ் பண்ண. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் டைம் மாதிரி குட்டி குட்டி சர்க்கிளாக போட்டுக்கிட்டு அப்புறம் இங்கே கிணறு போட்டுக்க வேண்டியதுதான். கிணறு இங்கே பக்கெட்டை போட்டுக்கிட்டு அம்மா இங்கே சில தண்ணியை போட்டுக்கணும். அதுக்கம்மா கீழே இருந்து ஒரு இப்படி போட்டுக்கிட்டு செமி சர்க்கிளில் லைட்டாக இங்கேன்றத கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு லைனை போட்டுக்கிட்டு இன்னொரு லைனை போட்டுக்கிட்டு கரெக்டாக இருக்கும். இன்னுமே குட்டி குட்டி லைன்ஸ் போட்டுக்கிட்டு அப்படியே இந்த லைனுக்கு மேலே போடாமல் சைடில் போடணும். இதுக்கு சைட் இங்கே அதே மாதிரி இங்கேயும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிட்டே வரணும். லாஸ்ட் லைன் முடிஞ்சிடும். அப்படியே இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக பாக்ஸாக போட்டுக்கணும். ஏன்னா எல்லாம் கற்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. மனுஷங்களை வரையணும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி குட்டி குட்டி லீவ்ஸாக போடணும். பஸ்ஸாக கூட போட்டுக்கலாம். அது ரொம்ப இஷ்டம். அப்புறம் எனக்கு இந்த மாதிரி போட்டுக்கலாம். எனக்கு ஓகே. இங்கே நான் ஒரு பாட்டை விட்டுட்டேன். ஆனால் இப்போ நாம் அதை வரையலாம். ஓகே, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி யூ ஷேப்பில் முதல்ல இந்த மாதிரி வரைஞ்சிக்கிட்டு அப்படியே இந்த மாதிரி ஒரு லைனாக போடணும். கொஞ்சம் நிறையா போடணும். கீழே போடணும், மேலே போடணும், நிறைய இடத்துல போட்டு வரணும். கைஸ், இது இங்கே ஒரு லைனை போட்டுக்கலாம். ஏன்னா இங்கே கொஞ்சம் புஷ் போடணும். நிறைய இடத்துல போட்டாங்க. அப்புறமா இங்கே சூரியனை வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணால் இந்த மாதிரி போட்டுக்கலாம். அம்மா அப்படியே லேக் போட்டுக்கோங்க. கலர் வச்சுலாம் கலர் பென்சில் வச்சு முதல்ல பண்ணிக்கிறேன்.
அதுக்கப்புறமா இந்த லீவ்ஸ்க்கெல்லாம் இப்போ நம்ம அடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டாக இந்த மாதிரி எல்லோ வச்சுக்கிட்டு இங்கே வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா க்ரீனு கொடுங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும். அம்மா மறுபடியும் கைஸ் முடிச்சாச்சு. இனி வந்து அவுட்லைன் வைக்கணும். இந்த மாதிரி பிரான்ச்சஸ் அதுக்கெல்லாம் ப்ரௌன் கலர் கொடுத்துட்டு இந்த லீவ்ஸ்க்கெல்லாம் க்ரீன் கலர் கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டாக நம்ம இந்த கேர்ளோட நம்ம வரைய போகிறோம். கேர்ள்ஸுக்கு பிடிச்சா பர்பிள் அம்மா பிங்க் கலர் வச்சு நம்ம வரைய போகிறோம். இது கீழே இருக்க லேண்டு மட்டும்தான். அம்மா இந்த ஸ்கை அம்மா முடிஞ்சிடும். இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ முடிச்சாச்சு. நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் சூப்பராக இருக்கணும் சூப்பர்ன்ட்டு. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.